ஹே காய்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பெர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிரச்சனை வந்து பார்க்கலாம். சில விஷயம் அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. சில விஷயம் அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணாம இருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு டீட்டெயில் பிரச்சனை வந்து பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த ரீடிங், காய்ஸ் ஆகஸ்ட் மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 to 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ரீடிங்ஸா இருக்கட்டும் அண்ட் அதே மாரி எனி கைண்ட் ஆஃப் பிரேயர்ஸா இருக்கட்டும், ஸ்பெல்ஸ் எதுனாலுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கும். அத பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எய்தர் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட் நான் வந்து குடுத்துருப்பேன். அண்ட் சிலஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் திங் கைஸ், கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங். உங்க பர்சனை இந்த டைம்ல வந்து ரொம்ப மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க பர்சனோட எனர்ஜி அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட எனர்ஜி தான் இங்க அப்பியர் ஆயிருக்கு. நீங்க இந்த பர்சனை வந்து ரொம்பவுமே வந்து மிஸ் பண்ணலாம் இந்த டைம்ல. அவங்கள எப்படியாவது அவங்கள வந்து பார்க்கணும். அவங்களோட முகத்தை வந்து பார்க்கணும். சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல கூட வந்து இருந்திருப்பீங்க. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா கூட சில பேருக்கு இருந்திருக்கும். ஒரு தூரத்துல இருந்து நீங்க அந்த பர்சனை வந்து எதிர்பார்த்துட்டே ஒரு ஏக்கத்தோட நீங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க போது ஸ்டில் நீங்க இந்த பர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டே வந்து இருக்கீங்க. அவங்களோட தரப்புல இருந்து அட்லீஸ்ட் ஒரு காலோ ஒரு மெசேஜோ வந்துடாதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்து இருக்கு. சில பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க அந்த பர்சனை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்ல ஒரே தெருவுல இருக்கீங்க, இல்ல ஒரே ஊர்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட முகத்த நீங்க எப்படியாவது ரேண்டமா கூட நீங்க வந்து பார்த்துருவீங்க. பட் அங்க வந்து கான்வர்சேஷன் அப்படின்றது அங்க வந்து இல்ல. சரியான ஒரு பேச்சுவார்த்தை, அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும். நீங்க என்னன்னா, அவங்க முகத்த நீங்க பார்க்குறீங்க. பட் எதுவும் பேசுறது இல்ல. அப்போ பேசவே இல்ல அப்படிங்கிறப்போ, அகைன் அது ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு. எப்ப வந்து பேசுவாங்க? எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க? எப்போ கால் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி அந்த ஒரு எதிர்பார்ப்பு அகைன் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நீங்களா போய் நம்ம சரி இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அவங்களோட தரப்புல இருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ, நம்மளே போய் வாலண்டரா போய் பேசலாம் அப்படின்ற மாரி நீங்க அவங்க கிட்ட ஏதாவது கான்வர்சேஷன் நீங்க பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்க அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றதோ, அவங்களுக்கு ஏதாவது கால் பண்றதோ, அந்த மாரி நீங்க ஏதாவது வந்து பண்ணியிருப்பீங்க. ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு என்னன்னா லைக் எனக்கு வெறுத்து போச்சு. நான் வெயிட் பண்ணி எனக்கு வெறுத்து போச்சு. இன்னைக்கு நான் ஏதாவது பேசியே ஆவேன் அப்படின்ற மாரி நீங்க ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க அவங்க கிட்ட வந்து பேச ட்ரை பண்றீங்க. முயற்சி பண்றீங்க. அப்படி நம்ம வந்து பார்த்தாலுமே இவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு காலோ, மெசேஜோ சரியான அந்த அகைன் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது திருப்பி மறுபடியும் வந்திருக்காது. உங்களோட மெசேஜ பார்த்திருப்பாங்க. உங்களோட கால்ஸ் அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா திருப்பி அவங்க எதுவுமே உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் இன்னும் நீங்க வந்து பிளாக் லிஸ்ட்ல கூட நீங்க ஸ்டில் வந்து இருக்கலாம். உங்க பெர்சன் கிட்ட இருந்து. ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்பதான் உங்க பெர்சனோட சேஞ்சஸே இங்க வர மாரி இருக்கு. சம்திங் இப்போ ஒரு ஒரு விஷயம் இங்க மாறப்போகுது. அது எப்படி மாறப்போகுதுன்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஐ ஹோப் இது மேபி இது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். உங்க பெர்சனோட சைட்ல இருந்து என்ன விஷயங்கள் அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது. அண்ட் அவங்களோட ஒரு மைண்ட் செட்டுமே நம்ம வந்து பார்க்கலாம். மேபி உங்க பெர்சனோட ஆல்பபெட் வந்து லைக் பி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுறதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இந்த மாரி எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப பாண்டிச்சேரிக்கு போற அந்த பி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருந்திருக்கலாம் அவங்களோட ஆல்பபெட். நான் இன்ட்யூட்டிவா நான் ஃபீல் பண்ணது அதுதான். லைக் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு சேஞ்சஸ் இங்க வரப்போகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த சேஞ்சஸ் வந்து ஐ ஹோப் அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸா இருக்கும் அப்படின்னு. அதே தான் இங்க நடக்க போகுது ஆக்சுவலா. ரொம்ப நாளா இந்த பெர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப டைம் கண்டிப்பா வந்து எடுத்திருக்கும். சில பேரு ஒரு சாலிடா அந்த ஒரு 12 மந்த்ஸ் சாலிடா அந்த ஒரு 1 இயர் ஆஃப் வெயிட் கண்டிப்பா இந்த பெர்சனுக்காக வந்து இருந்திருக்கும். லைஃபே வந்து திருப்பி போட்ட மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு தலைகீழ உங்க லைஃபே வந்து திருப்பி போட்ட மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு பொதுவா லவ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஆனா அதுவே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஒருத்தவங்க இவ்வளவு வந்து வெயிட் பண்ணுவாங்களா? இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் ஒருத்தவங்க இவ்வளவு தூரம் வந்து அந்த ஒரு பெர்சனுக்காக வெயிட் பண்ணுவாங்களா? அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரும்போது நீங்க மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து வெயிட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு இயர்ஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனா அதுவே உங்களோட வாழ்க்கையில அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ, நீங்க இப்ப அந்த விஷயத்த வந்து புரிஞ்சிருப்பீங்க. அந்த ஒரு ஒரு பெர்சனுக்காக வெயிட் பண்றது,
அது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த பெர்சன் மேல அந்த ஒரு அன்பு இருக்கு அப்படின்றனால, என்னைக்காச்சும் இந்த பெர்சன் நம்மள ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே நீங்க இந்த பெர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சில பேர் நான் சொன்ன மாரி ஒரு சாலிடா ஒரு 1 இயர் கூட நீங்க இந்த பெர்சனுக்கு வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். சில பேர் நான் சொன்ன மாரி நீங்க இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, சரியான பேச்சுவார்த்தை அங்க வந்து இருந்திருக்காது. ஆனா தினைக்கும் அவங்கள வந்து பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்களும் சரி, அவங்களும் சரி, ஸோ ரொம்ப வருஷமா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்பயும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்க 2 பேருமே. நான் சொன்ன மாரி இந்த ஒரு 1 இயரா அந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம ஜஸ்ட் அந்த முகத்த மட்டும் பார்க்கறது அவ்வளோதான். தூரத்துலருந்து பார்க்கறதோட அவ்வளோதான். அப்படியே ஏதாவது பேசினா கூட அந்த அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நாள் வரைக்கும் நீடிச்சிருக்காது. அது அது கொஞ்ச நாள்லயே அந்த விஷயம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும் அங்க. பெர்சன் டெஃபினட்டா வந்து என்ன அப்டின்னா, ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்டின்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. ஆம் அண்ட் இவங்க இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிற மாரி தான் உங்களுக்கு வந்து தோணும். அண்ட் அவங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்ற மாரி ஏதாவது சேம் பிளேஸஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, ரீசென்ட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஹை போஸ்டிங் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம் அந்த இடத்துலயே. இப்டி வருவாங்க, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இவங்களுக்கு டெஃபினட்டா ஏதோ ஒரு சில விஷயம் அவங்களோட மனசுல வச்சிருக்காங்க பெர்சனலா. அத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்டின்ற அந்த ஒரு தாட் வந்து இருக்கு. இப்போதைக்கு அவங்க அவங்க வந்து பேசுற ஒரு விஷயமா இருக்கட்டும், பேசுறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பா இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா தான் உங்களுக்கு வந்து தெரியுமே தவிர்த்து, அப்ரண்ட்டா டக்குனு வந்து ஒரு விஷயம் வந்து பேசுறதோ, ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்றதோ, பழைய மாரி வந்து டே பை டே வந்து கம்யூனிகேஷன பில்ட் பண்றதோ, அந்த மாரி எதுவுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சின்ன சின்னதா பேச ஆரம்பிப்பாங்க இந்த பெர்சன். அதுக்கப்புறம் அது ஒரு டெய்லி கான்வர்சேஷனா வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இவங்க அந்த பழசு நடந்து முடிஞ்சிருக்கும் பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாம் அப்படியே அப்படியே ஒண்ணா அந்த விஷயத்த வந்து இறக்குவாங்க இந்த பெர்சன். ஒண்ணா அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டைம்ல வந்து நம்மனால ஒரு விஷயத்த வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளே அறியாம அந்த விஷயத்த வந்து போட்டு உடைச்சுருவோம் இல்லையா? ஸோ அதே எக்ஸாக்ட் சேம் சினாரியோ தான் இங்க நடக்க போகுது. உங்க பெர்சனோட சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா. இனி வர டைம்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. அவங்களாவே பேச ட்ரை பண்ணுவாங்க. சும்மா ஒரு ஹாய், பாய் அப்படின்ற மாரியே அதாவது கொஞ்சமாவது அந்த ஒரு சின்னதா ஒரு ஸ்மைலோட ஒரு அந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பட்டும் படாம பேசுற மாரியே பேசுவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன பிரச்சனை நடந்து முடிஞ்சுச்சோ பாஸ்ட்ல, அத பத்தி எல்லாம் இவங்க வந்து போட்டு உடைக்கலாம். அத பத்தி வந்து எல்லாம் பேசலாம் இந்த பெர்சன். ஸோ இது வந்து அந்த பெர்சனோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கூட வச்சுக்கோங்களேன். அ ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு விஷயத்த அப்படியே அப்ரண்ட்டா எதுவுமே வந்து கேட்காம, கொஞ்சம் ஆற போட்டு அந்த விஷயத்த வந்து கேட்கலாம் அப்படின்ற மாரி அந்த மென்டாலிட்டில உங்க பெர்சன் வந்து இருக்காங்க. பட் இது அவங்களோட ஒரு மூவா தான் நான் இத வந்து பார்க்குறேன். ஒரு 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 விஷயம் அவங்க ஒரு ஒரு பிளானிங்கோட ஒரு விஷயம் செய்றாங்க அப்படின்ற மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபைனலா சரி இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் அவங்க பேசி முடிக்கிறாங்க. இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாயிருமா அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக மட்டும் தான் அவங்க அந்த பழைய விஷயத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அத பத்தி எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. அதுக்குரிய ஒரு சில விளக்கம் என்னவோ அத உங்ககிட்ட வந்து கேட்கலாம். பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஒரு லைஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், ஆ ஸோ அது எல்லாமே இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். உங்களோட மனசுல ஒரு பாரம் குறைஞ்ச மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ விஷயம் இவங்க மனசுல வச்சிருக்காங்க. இத இப்ப இவங்க வந்து பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க பெர்சனுக்கு ஒரு நிம்மதி இருக்கோ இல்லையோ, நீங்க மொத வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க மனசுல ஒரு நிம்மதி வந்து இருக்கும். ஓகே இதத்தான் இந்த பெர்சன் இத்தன நாள் மனசுல வச்சிருக்காங்களா? இதத்தான் இந்த பெர்சன் இவ்வளோ தூரம் வந்து சொல்லணும்னு நெனச்சிருக்காங்களா? இதத்தான் சொல்லாம மறைச்சிருக்காங்களா? அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு உங்களோட கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு விடை குடுத்த மாரி அவங்களோட விஷயம் எல்லாமே வந்து இருக்கும். அவங்க ஷேர் பண்ற ஒவ்வொரு விஷயமே அத நீங்க தெளிவா வந்து லிசன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ தட் உங்களோட மனசுல கொஞ்சம் அந்த ஒரு அமைதி அப்படின்றது கண்டிப்பா வரும். ஸோ ஆஃப்டர் தட் இந்த பெர்சனோட சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ எந்த ஒரு பிரச்சனைகளும் அங்க வந்து வரப்போறது கிடையாது. ஸோ நெறைய பெர்சனலா நெறைய விஷயங்கள் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவாங்க. முக்கியமா உங்களோட பாஸ்ட் பிரச்சனை இருக்கும் இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த மாரி பாஸ்ட் ரிலேட்டடான நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சொல்லணுன்ற அவசியமே இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சிச்சுவேஷன்ஸ நீங்களே பக்காவா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க. உங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த ஒரு மெச்சூரான ஒரு எனர்ஜியா இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பேசினாலுமே அது அங்க தப்பா எதுவும் போறது கிடையாது. அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதனால உங்க மனசுல என்ன இருக்கோ அத நீங்க வந்து பேசலாம் உங்க பெர்சன் கிட்ட. ஆ ஸோ நீங்க நெறைய பேர் வந்து ஒரு கன்னி ராசியா வந்து இருக்கலாம். இல்லன்னா ஒரு மீன ராசியா வந்து இருக்கலாம். இதுல விர்கோ ஆர் பைசீஸ் அந்த எனர்ஜிஸ்மே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களோட சேனல்ல மெசேஜஸ்மே ஸோ யூ கேன் சீ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஐ கிரை அட் நைட் அப்படின்ற அந்த மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் உங்க பர்சன் எவ்வளவு எமோஷனலா இருக்காங்க அப்படின்னு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா எதை நினைச்சு அழுக போறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச சில விஷயங்கள் நம்ம மனசுல அப்ப அது இன்னமும் ஒரு மாரி தாக்கத்த, ஒரு அழுத்தத்த குடுத்து இருக்கு அப்டின்னா தான் நமக்கு அந்த பாஸ்ட்ட பத்தின விஷயம் மைண்ட்ல ஹிட் ஆகும்போது தான், நமக்கு அது ஒரு மாரி ஒரு வேதனை வந்து குடுக்கும். அப்பதான் நமக்கு எல்லா ஒரு அழுகையுமே வரும். ஸோ அதுதான் இங்க பிரச்சனையே ஆக்சுவலா. பாஸ்ட் சில விஷயங்கள் உங்க பெர்சனோட மனச இன்னும் அழுத்திக்கிட்டே தான் வந்து இருக்கு. பாஸ்ட்ல உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில சண்டை, பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கு அப்டின்னா, அது உங்க பெர்சன் அந்த விஷயத்துலருந்து அவங்க ஹீல் ஆகல. அந்த விஷயத்துல அவங்களுக்கு இன்னுமே நெறைய கேள்விகள் அப்டின்றது கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். 100% கண்டிப்பா உங்க பெர்சனுக்கு சில கேள்விகள் உங்க மேல கண்டிப்பா இருந்திருக்கும். அது நிச்சயமா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்குரிய ஒரு விளக்கம், ஒரு பதில் உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த சிச்சுவேஷன கரெக்ட்டான முறையில நீங்க வந்து அத கையாண்டுருவீங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ கரெக்ட்டா எடுத்துட்டு போயிருவீங்க அந்த சிச்சுவேஷன்ஸ. ஸோ உங்களுக்கு கைடன்ஸுமே நம்ம பார்க்கும்போது லைக் அப்படி ஒண்ணும் உங்களுக்கு ஸ்பெஷலா இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்ற மாரி ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே வரல. ஸோ அந்த அந்த மூவ்மெண்ட்ட நீங்க என்ன பேசினாலும் அது கரெக்ட்டா தான் போகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதனால தட் இஸ் வெல் அண்ட் குட். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்டா வச்சுக்கலாம். ஸோ அதனால உங்களோட மனசுல என்ன இருக்கோ அத நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. எதையும் ஒரு ஒளிவு இல்லாம ஷேர் பண்ணுங்க. உண்மையான விஷயங்கள வந்து ஷேர் பண்ணுங்க. ட்ரூவா எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மேக்ஸிமம் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு நல்ல விதத்துல தான் கொண்டு போய் வந்து முடியும். மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரீஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங் அதுதான் இங்க கண்டிப்பா இருக்கும். நீங்க சில பேர் வந்து 1111, 222, 333 அப்படின்ற நம்பர் வந்து பார்க்கலாம். சில பேர் 555 அப்படின்ற நம்பருமே பார்க்கலாம். பட் நான் அதிகமா சேனல் பண்ற மெசேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு 111, 333 அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. மேபி வியூவர்ஸ். அந்த மாரி ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா நீங்க 333 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. லிங்க் பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் Chai 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கும் நீங்க வந்து குடுங்க. ஸோ அத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து குடுத்திருப்பேன். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அதாவது இன்ஸ்டன்ட்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்லனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயும் குடுத்திருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலயுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.